மத்திய அரசுடன் இணக்கமான உறவு இல்லாத காரணத்தினால்தான் பல திட்டங்கள் செயல்படாமல் உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருவாரூரில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். அப்போது விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். விவசாயிகள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அண்டை மாநிலத்தை நம்பித்தான் நாம் விவசாயம் செய்ய வேண்டியுள்ளது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடக அரசு ஒருபோதும் நடந்ததில்லை எனவும் தெரிவித்தார். மேட்டூர் அணையில் தண்ணீரை திறந்துவிட்டார்கள், ஆனால் கடைமடை பகுதிக்கு இதுவரை தண்ணீர் வரவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். விவசாயிகள் விடுத்த கோரிக்கைகளை அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றுவேன் என்று கூறினார். இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கிறேங்கிறாங்க. பிரதான பிரச்சனையே நமக்கு காவிரி நதி பிரச்சனை. ஏன் இந்த இந்தியா கூட்டணியில் வைக்கின்ற பொழுது இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவரோட பேசி இதற்கு ஒரு தீர்வு காணலாம். அங்கே மேகதாது கட்டத்துக்கு பதிலாக ராசிமல்ல கட்டலாம் அப்படின்னு கோரிக்கை வச்சு செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு அதில் எந்த வித ஒரு அக்கறையும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். நம்ம உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கினா கூட அந்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு எப்பவும் நடந்துக்கிறதே கிடையாது. ஆனால் நிரம்ப வரைக்கும் பார்த்துட்டு நிரம்பிய பிறகு தான் அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி திறந்து விடுறாங்க. அதனால் ஒரு சில காலகட்டத்தில் குறிப்பிட்ட காலத்தில் பட்டத்தில் நாம் சாகுபடி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நமக்கு விளைச்சல் குறையுது. பல்வேறு நமக்கு பருவந்தோறிய மழையால் நம்ம பாதிக்கப்படுறோம். ஆக இப்படி கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நவீன முறை கால்வாய்களில் மாற்றி அமைக்க வேண்டும். அந்த திட்டத்தையும் மத்திய அரசு கொடுத்தோம், மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனால் இந்த அரசாங்கம் மத்திய அரசோட இணக்கமான உறவு இல்லாத காரணத்தில் அப்படியே கிடப்பில் போட்டாங்க.